இன்றைக்கி அந்த கொப்பரையை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய பேர் சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஓப்பனில் வச்சு ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபங்கல் அட்டாக் வருங்க. அந்த ஃபங்கல் அட்டாக்கை தவிர்க்கறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம மனுஷங்களுக்கு இது இன்றைக்கி கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சோலார் ட்ரையரில் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு ஆரோக்கியமான கொப்பரையை நம்மளால் ட்ரை பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் நம்மளோட சோலார் ட்ரையர் யூனிட்டுங்க, நம்ம தீசன் ஃபார்ம்ஸில் இருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் எப்போ இந்த சோலார் ட்ரையருக்கு வரணும்னு நினச்சோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு விவசாயத்திலிருந்து அந்த விவசாய பொருளை வேல்யூ அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது தான் இந்த சோலார் ட்ரையரை பற்றி நாங்கள் யோசனை பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கோகனட் ஆயில் பண்ணுறோம், அதுக்கு வந்து கரெக்டாக தெளிவான கொப்பரை வேணுங்க. நம்ம ஓப்பன் சன்லைட்டில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக கண்டாமினேஷன் ஆகுது, ஃபங்கல் அட்டாக் வருது. ஸோ இது மூலிமா கொப்பரை கெட்டு போகுது, தேங்காய் கொப்பரை கெட்டு போகுது. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே அதை ட்ரை பண்ணும்போது இது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாத நம்ம ஆரோக்கியமாக இதையே நம்மளால் உணர்த்த முடியும், காய வைக்க முடியும், ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த சோலார் ட்ரையரோட பெனிஃபிட்ஸ்ன்னு அப்படின்னு கேட்கும்போது இது கம்ப்ளீட்டாக பாலிகார்பனேட் ஷீட்டில் பண்ணப்பட்டதுங்க. ஏடிஆர் சோலார் மதுரையிலேருந்து நமக்கு பண்ணி கொடுத்தாங்க பாலிகார்பனேட் ஷீட்டு. இந்த பாலிகார்பனேட் ஷீட் எப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட ஒரு 30 to 40% உள்ளுக்குள்ளே கூடுதலாக கிடைக்கும். நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணி கிடைக்கும். வெளியில் வந்து ஒரு 30 டிகிரி 35 டிகிரி இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 45 டிகிரி 50 டிகிரி வரைக்கும் நம்மளால் இதை மெயின்டைன் பண்ண முடியும். இதே வந்து ஒரு சோலார் பேனல், அதாவது கண்ட்ரோல் பேனல் இருக்குங்க. இது மூலிமா நம்ம டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியும் உள்ளுக்கு காய வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்மளால் வெளியிலேயே வச்சு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதையே சென்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே 2 சென்சார் இருக்குதுங்க. அதாவது டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, ஹியூமிடிட்டி சென்சார் இருக்குது. ஸோ அதிகப்படியாக இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே அதை டெம்பரேச்சரை நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலிமா வெளியில் எக்ஸாஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ தட் உள்ளுக்குள்ளே ஃப்ரெஷ் ஏரும் உள்ளுக்குள்ளே வரும். அந்த கண்ட்ரோல் பேனல் மூலிமா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கம்ப்ளீட்டாக சோலார் பேனல் தான் அதுக்கு யூஸ் ஆகுதுங்க. அந்த சோலார் பேனல் மூலிமா இந்த எக்ஸஸ் ஹீட்டை வெளியில் ஸோ இந்த சோலார் ட்ரையரை நம்ம தீசன் ஃபார்ம்ஸில் இன்னும் யூனிக்காக நாங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இதில் ட்ரே மாடல்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே கடப்பாக்கல் போட்டிருப்பாங்க, அந்த கடப்பாக்கல் மேலே தான் நம்ம எதையுமே ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே அப்படி கிடையாதுங்க, எல்லாமே எஸ்எஸ்டியில் பண்ணக்கூடிய ட்ரே மாடல்ஸ் வச்சுருக்கோம். இந்த ட்ரேயில் என்னென்னா 2 லேயர் இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட் லேயர்லேயும் வைக்கலாம், செகண்ட் லேயர்லேயும் வைக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு டபுள் பர்பஸாக ஆகும். இப்போ கீழே மட்டும் வச்சோம் அப்படின்னா ஒரு 100 காய் பிடிக்குது அப்படின்னா, அந்த ட்ரே மூலிமா 2 லேயரில் வைக்கும்போது ஒரு 200 காய் பிடிக்கும். அதாவது இந்த ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த சோலார் ட்ரையருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 காய் நாங்கள் உடச்சி வச்சுட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் இந்த டெம்பரேச்சரை பொறுத்து நல்ல ஒரு கொப்பரையாக இது உணங்கி கிடச்சிருது. ஒரு தேங்காய் எண்ணெயை நம்ம ஆரோக்கியமாக கொடுக்க முடியும். அப்போது நம்ம இதில் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய ரிசோர்ஸுங்க, அதாவது சூரிய வெளிச்சத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சோலார் ட்ரையர் போதும். இதுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய மானியங்கள் இருக்குது. எம்எஸ்எம்இ மூலிமா இன்றைக்கி இதை நம்ம ஒரு ப்ராஜெக்டாகவே கொடுக்கலாங்க. பிஎம்இஜிபியில் எடுத்துகிட்டு போகலாம், பிஎம்எஃப்எம்இயில் கொடுக்கலாங்க. ஸோ ஆயில் யூனிட்டும் ஒரு சோலார் ட்ரையரும் கம்பைண்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி இருக்குங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில், இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸில் கேட்டிங்கனாலே இதை கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நம்ம இருக்கிற ரிசோர்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். விவசாயத்தில் நம்ம சஸ்டெயின் ஆகணும், நம்ம விவசாயத்துக்குள்ள நிற்கணும் அப்படின்னா அதுக்கு வேல்யூ அடிஷன் முக்கியம். அந்த வேல்யூ அடிஷன் பண்ணணும் அப்படின்னா தரமான ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. நம்ம இதை பயன்படுத்தணும், இருக்கிற ரிசோர்ஸஸை ப்ராப்பராக பயன்படுத்தணும், ஆரோக்கியமாக ஒரு உற்பத்தியை செய்யணும், மக்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை எண்ணம் விவசாயிகளுக்கு வேணும். அதே சமயத்தில் ஒரு ரெவன்யூ பண்ணக்கூடிய ஒரு மாடலாக இருக்கும். ஒரு தேங்காயாக இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி விலை ரொம்ப கம்மிங்க. அது ஒன்றா கொப்பரையாக மாற்றி கொடுக்கணும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை மாற்றி கொடுக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் தேவையான வடிவத்தில் கொடுக்கும்போது தான் அதுக்குண்டான வேல்யூ இருக்கும். என்றைக்கும் ஒரு தேவையான வடிவத்தில் கொடுக்கும்போது தான் அதுக்குண்டான ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு விவசாயியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். தேங்காயை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸோ அதுக்குண்டான மார்க்கெட்டும் நம்ம கையில் கிடையாது. ஸோ என்றைக்குமே நம்ம பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் இருப்போம். ஸோ வேல்யூ அடிஷன் பண்ணணும். வேல்யூ அடிஷன் தான் மிக சிறந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் ஃபார்மில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே கனெக்டடாக இருங்க. விவசாயத்தில் படிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.